வெல்கம் டு அகோர் ஆக்ஷன். இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் வந்து நம்ம சிஎம் விஜய் நான் வந்து ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காருங்க. ஆக்சுவலாக அது வந்து ஜெயிச்சதுக்கான ஒரு கூட்டம் அப்படின்னாங்க. ஆனால் அப்படி பார்த்தது இல்லைங்க. ஒரு காயம்பட்ட சிங்கம் எப்படி கர்ஜிக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஸ்பீச் இருந்தது. என்னென்ன பேசினாரு அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 11,00,000 பேர் பார்த்துருக்காங்க ஒரு 12 மணி நேரத்தில். எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சேனலில் பார்த்துருக்காங்க. அப்போ ஆன்லைனில் பார்த்துருப்பாங்க, நிறைய சேனலில் பார்த்துருப்பாங்க. இந்த ஒரு சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 11,00,000 பேர் பார்த்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த மீட்டிங்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? இது முன்னாடி வந்து 2 கட்சிக்காரங்க நடத்தும் போது வாழை மரம்லாம் தொங்க விட்டுருப்பாங்க, ஏன்னா என்ட்ரன்ஸ்ல இருக்கணும். இவருலேயும் வந்து தொங்க விட்டுருந்தாங்க. பட் என்னன்னா, இப்போ அந்த குரங்கு கையில பழம் கடிச்சா என்ன பண்ணும், அந்த மாதிரி வந்து முன்னாடி இந்த கட்சிக்காரங்க குரங்கு கூட எனக்கு தெரிஞ்சு ஒழுங்கா வந்து பிக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த மாதிரி அதை இதை பிடிச்சு பார்க்கவே கண்டேன். ஆனா இவர் முடிச்சுட்டு போன அந்த 2 மணி நேரமும் அந்த வார்டு தாக்கலாம் அப்படியே தான் நீட்டா அப்படி இருந்ததுங்க. ஓகே, அதே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு ஒழுங்கா இருக்காங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் விஜய் ஸ்பீச் என்ன ஸ்பீச், முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போலிங் எவ்வளோ ஆயிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1977 பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு ஆச்சு அதை விட வந்து அதிகமாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதையும் சொல்லிட்டு நான் கம்பேர் பண்ணல. பட் அந்த அளவுக்கு வந்து மக்கள் ஆர்வமா வந்து போட்டிருக்காங்க ஓட்டு. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. உண்மையிலே எனக்கே வந்து கஷ்டமா இருந்தது. ஏன்னு தெரியுங்களா, அவரை நிறைய இடத்துல வந்து பஸ்ஸை விடாம அவரை ஓட் பண்ண விடாம விட்டாங்க. பட் அதெல்லாம் அவர் சொல்லலை அவரு, எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய இடத்துல நானே கேட்டிருந்தேன், ஏன்டா நீங்க டிவி கேட்க ஓட்டு போடுவீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஓட்டணுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை கொஞ்சம் ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து புலம்பும்போது பாருங்க, மற்றவங்களை குறை சொல்லலை அவர். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இப்போ வந்து அவங்க ஆளுங்கட்சிங்க அவங்க அவதூறு பரப்பா என்ன வேணாலும் பண்ணலாங்க. லாஸ்ட் டைம்ல வந்து டிஎம்கே ஆட்சியில் வந்து எதுவுமே பேச முடியாதுங்க. இப்போ நிறைய பேர் ஃப்ரீயா பேசுறாங்க. அதே வந்து சொல்றாரு, என்னை பத்தி அவதூறு பரப்புறீங்களா, பரப்புங்க அப்படின்றாரு அவரு. ஆனா நாங்க நல்லது பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா அவர் சொல்றது உண்மைதாங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் சரி, கேஸ் ஒருத்தன் திருடுறான் இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யறான் அப்படின்னும் போது மற்ற யூடியூப் சேனல் போடுற முதல் நேம் தெரியுமா, இவனுக்கு டிவிக்கே காரணங்க அப்படின்னு தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற சில சேனல்லாம் ஒழுங்கா சொல்றாங்க, உண்மையை சொல்றாங்க. அவங்க வந்து போடுற விஷயம் வந்து இவன் வந்து இந்த மாதிரி அந்த கட்சி சேர்ந்தவன் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு போடும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த மாதிரி அவதூறும் பரப்புறாங்க, அதையும் வந்து பரப்பிக்கிங்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ஸ் அந்த ஜென்ஸ் கிட்ஸ் ஜென்சி அப்படின்ட்டு ஒரு கூட்டம் நடத்தாங்க இதுல நம்ம கலைஞர் டிவியில். அதாவது சின்ன பசங்களை வந்து யங்ஸ்டர்ஸுக்காக வந்து நடத்துறாங்க. அது விஜய் வந்து ஜெயிச்சது வந்து அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணாங்க, ஜென்சி அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து அவங்க மூலயமா வந்து ரீல்ஸ் பண்றது நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே வந்து இவர் சொன்ன ஒரே விஷயம் வரட்டும் அப்படின்னாருங்க. அதுக்கு வந்து அவர் எதிர்ப்பே சொல்லல. வரட்டும் வந்து அரசியல் முதல்ல வந்து அரசியலை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டாங்க யங்ஸ்டர்ஸ். இப்போ சட்டசபையில நடக்குதுன்ற வரைக்கும் பாக்குறாங்க, நியூஸ் சேனல்ல பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் டிவிக்கு எது அப்படின்னா உண்மை அதுதான், அதை நம்ம மறக்கவே முடியாது. அவங்களால தான் வந்து எல்லாரும் வந்து எலெக்ஷன், அது இந்த அரசியல் என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சது அவங்க தான். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து கட்சிக்குள்ள வந்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாரு, ஏடிஎம்கே டிஎம்கே பத்தி சொல்றாரு. சொல்றது என்னன்னா, 2 பேர் நடந்தது. இப்போ சொல்றாரு 2 பேர் தான் போட்டி. ஒன்று வந்து டிஎம்கே, இன்னொன்று வந்து டிவிகே அப்படின்னு. ஏடிஎம்கே ஒரு ஒன்னா கூட நினைக்கல. ஓகே, இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அவர் வந்து கோட்டு போட்டிருந்தாருங்க, பிளாக் கோட்டு போடுறாருல, அதையும் வந்து சொல்லியிருந்தாரு. நான் ஏன் வந்து பிளாக் போடுறேன் அப்படின்ட்டு. நான் ஒன்றும் மற்ற மாதிரி கலர் கலர்லாம் போடலையே. கோட்டுன்னா இவங்க தான் போடணும், அவங்க தான் போடணும், ஆட்சியில் அதிகாரம் பண்றவங்க தான் போடணும், எதுனா இருக்கா அப்படின்னு கேட்கறாரு. கண்டிப்பா அவர் கேட்க நியாயம் தானுங்க. இவங்க தான் போடணும்னு இருக்கானா, நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ போடலாங்க. அதுதான் அவர் போட்டனாரு. நான் பிளாக் ஏன் கீழே போடுறேன் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொன்னாரு. அது ஒரு இன்ட்டு கொடுத்தாரு, அது எதுக்குன்னு தெரியல. சரி, ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து பேசினாரு. எதுன்னா 2 கட்சிங்களுக்கு தான் போட்டி. இன்னும் வந்து டிவிக்கே, இன்னொன்று வந்து டிஎம்கே அப்படின்னாரு. அது டிஎம்கே தூய சக்தினாரு, ஏடிஎம்கே வந்து தூர சக்தி அப்படின்ட்டாரு. அதே மாதிரி ஒரு சில கட்சிகள் வந்து சும்மா நசனசனம் பண்றாங்களாம் அப்படின்ற விஷயங்களை சொன்னார். எந்த கட்சி சொல்றாருன்னு தெரியும். ஒன்று என்டிகே, அதை நான் தமிழர் கட்சி, இன்னொன்று வந்து ஏடிஎம்கே. அவங்க வந்து ஒரு லிஸ்ட்லயே எடுத்துக்கலாங்க அப்படின்றாரு. அவங்க மீறி வந்து எங்களை பத்தி அவதூறு பரப்புனா அதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பு இல்லை அப்படின்ட்டாரு. ஏன்னா வந்து இந்த ஒரு கட்சியை வந்து இப்பவும் எதிர்த்து தான் இருக்காங்க. அவர் வந்து முழுசா 1 மாசம் கூட ஆகல. இப்பவும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், இதுல நான் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பத்தி ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் வந்து இவங்களை பத்தி அவதூறு பரப்புறது பாருங்க, இவங்க தான் பரப்புறாங்க.
அதே மாதிரி வந்து ஏன் தோத்தாரு அப்படின்ற விஷயத்திலயும் வந்து அவரு சொல்லிட்டாரு. அது மக்கள் வந்து கவர்ச்சியால வந்து இவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு புலம்புறாங்க அப்படின்ற அதையும் சொல்றாரு. கல்யாண வீடியோ வீட்டுல முழுக்க என்னை பத்தி தான் புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஏன் நீங்க தோத்தீங்க? அது காரணம் உங்க தொண்டர்களை கேட்டுப்பாங்க, உங்க குடும்பத்தை கேளுங்க, அது குடும்ப ஆட்சி அப்படின்றத ஒப்பனை சொல்றாரு. அதனால தான் நீங்க தோத்தீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த ஒண்ணு சொல்லியிருக்காருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து எல்லாரையும் வந்து தற்குறி அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஏடிகே கட்சி டிஎம்கே கட்சி அவர் கேட்கிறாரு. எல்லாரும் தற்குறின்னு வந்து சொல்றீங்க. இப்ப இவங்க தான் வந்து உங்க ஓட்டு போட்டு வந்து ஜெயிக்க வச்சாங்க. அப்போ அவங்க எப்படின்னு தெரியலையா? அது அப்போ நல்லவங்களா தெரிஞ்சாங்க, இப்ப தற்குறிகளா தெரியுறாங்களா? இல்ல உங்களுக்கு மட்டும் தனியா வந்து இது ஓட்டு போட்டாங்களான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லவங்க, டிவிக்கு ஓட்டு போட்டா கெட்டவங்களா அப்படின்ற கேள்வி கேட்கிறேன். நியாயமான கேள்வி தானங்க அது. ஏன்னா அப்ப போட்ட மக்கள், அவங்களுக்கு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் தான் இவரையும் ஜெயிக்க வச்சாங்க. அப்ப நல்லவங்களா தெரிஞ்ச மக்கள் இப்போ வந்து கெட்டவங்களா தெரியுறாங்களா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. உண்மையிலேயே அவர் கேட்கறது நியாயமான கேள்விங்க. வந்து தப்பே சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி வந்து இவர் ஆட்சியில் வரத்துக்கு ரெண்டு கூட்டணியும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்ற விஷயத்தையும் சொன்னார். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி வைக்கிற முடிவில் இருந்தாங்க. ஏன்னா இவங்களை வந்து அழிச்சாகணும். ஏன்னா இவங்க வந்துட்டாங்கன்னா ஊழல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஓப்பனாகவே சொன்னார். எதுவே பண்ண முடியாதுக்காக ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கலாம் முயற்சி பண்ணீங்க. பட் இருந்தாலும் வந்து முடியல. அதெல்லாம் தாண்டி தான் நான் வந்து வந்திருக்கேன். இப்பவும் சரி நான் மக்களுக்காக தான் வந்திருக்கேன். நான் சேவை செய்ய தான் வந்திருக்கேன் அப்படின்ற விஷயம் சொன்னார். அதுக்கப்புறம் மின்சாரத்துக்கு வந்தாருங்க. மின்சாரம் வந்து 200 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎம்கே என்ன சொன்னாங்க, 100 யூனிட் வந்து நாங்கள் தான் வந்து முதல்ல கொடுத்தோம் அப்படின்னாரு. அதையும் சொல்லிட்டாரு. இது வந்து நீங்கள் கொடுக்கல, அம்மா ஆட்சியில் அம்மா கொடுத்தாங்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே விவசாயிங்கிட்ட வந்தாருங்க. விவசாயம் வந்து கடன் வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் தான் ஆகுது. இந்த ஒரு மாதத்துல எந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணவங்க எல்லாம் வந்து பணத்தை எல்லாம் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் மீட் எடுக்க கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கண்டிப்பாக விவசாயத்தை பண்ணுவாருங்க அவர். ஏன்னா அவர் அப்படிதான் பேசினார். கண்டிப்பா வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நாட்டில் வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே அதிகமாயிடுச்சு அப்படின்றது காரணம் வந்து டிஎம்கே அப்படின்னாரு. அதையும் சொன்னார். நான் ஏன் வந்து அவங்க சொல்றேன், என்னங்க அவங்க ஆட்சியிலே இல்லையே, அவங்களை எதுக்கு குறை சொல்றீங்க அப்படின்னு சில பேர் கேள்வி எழும். காரணம் என்னன்னா இவங்க முன்னாடி ஆண்டவங்க அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னாரு. அதாவது வேர்ல ஏமா வெந்நீர் ஊத்துனாலும் அவங்க கிட்ட தானே வந்து அவங்கள பத்தின மக்கள்கிட்ட சொல்ல முடியும். நான் சொல்ல வேற யாரும் சொல்லுவா அப்படின்னு கேட்குறது கரெக்ட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களே வந்து பார்த்தீங்கன்னா போதை பழக்கத்தை ஜாஸ்தி கொடுத்து எல்லாரையும் நாசம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான். ஏன்னா இந்த 5-6 வருஷமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ஏடிஎம்கே அம்மா இறந்த பிறகு கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுங்க. எடப்பாடி ஆட்சி அப்படிதான் அது. அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து சுத்தம் அது ரொம்ப மோசமாச்சு. இப்போ இவர் வந்து ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இவர் மேல வந்து பழிய போட்டா அவர் என்னங்க பண்ணுவார்? அதையும் கிட்ட என் மேல பழிய போட்டா என்ன குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து கேட்கிறாரு. கண்டிப்பா அவர் கேட்கறது நியாயம் தானே. வந்தே ஒரு மாசம் தான் ஆகுது. இப்போ 5 வருஷமா நீங்க அதை சரி பண்ணிடுங்க. இப்போ அதை சரி பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். இனிமேல் தான் அவர் அந்த எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும். அதுக்கு எனக்கு டைம் வேணும். அந்த ஊழலை கூட சரி உழைக்கணும், ஊழலா ஒரே நாள் நடந்துருமா? கிடையாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா அது வந்து பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினார். அதான் சொன்ன ஒரு காயம்பட்ட ஒரு சிங்கம் எப்படி கர்ஜனை பண்ணும் அந்த மாதிரி தான் ஒரு கர்ஜிச்சு பேசியிருக்காரு. அதே மாதிரி வந்து இப்போ இந்த பெண்கள் சிங்கப்படை அப்படின்னு வந்து அமைச்சிருக்காரு. அந்த விஷயத்தையும் சொன்னார். நல்ல தரமான வந்து போலீஸ்காரங்களை வந்து நான் அமைச்சிருக்கேன், பொறுப்பில் உட்கார வச்சிருக்கேன். அதனால வந்து கண்டிப்பாக வந்து தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி வந்து பொறுப்புள்ள போலீஸ்காரங்க தான் நியமிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அதே மாதிரி கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போனால் கூட அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கறான முயற்சிகள் வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம், சீக்கிரமாக பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காரு. இடைத்தேர்தலில் வந்து அதே மாதிரி இடைத்தேர்தலை பற்றி கொஞ்சம் பேசினாரு. உள்ள ஒருத்தங்களை வந்து நிற்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக வந்து சொல்லிட்டாங்க, பெரம்பூரும் திருச்சி வந்து என்னோட 2 கண்ணு மாதிரி அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கடைசியாக சொன்ன ஒரே விஷயம், நான் வந்து ஊழல் பண்ண வரல அப்படின்னு தான் சொன்னார். இந்த பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க்கில் ஊழல் பண்ணாததெல்லாம் வந்து பண்ண பணத்தை வந்து அந்த ஃபைலை வந்து மறைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்களாம். இவர் வந்து அந்த டாஸ்மார்க் நிறைய மூடி இருக்கேன் அப்படின்ற விஷயங்களை சொன்னார். இந்த மாதிரி வந்து ஒரு பத்திரிகையாளர்கள் என்னென்ன கேள்வி கேட்பங்களோ அதுக்கு என்னென்ன பதில் சொல்லணுமோ அப்படின்றது வந்து இவர் வந்து கேள்விக்காகவே தனியாக வந்து பதில் சொல்லிட்டாருங்க. அவர்கிட்ட தனியாக பேட்டி கேட்குற அளவுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா அவர் என்ன ஓப்பனாக பேசுகிறாரு. எதையும் வந்து மனசில் வச்சுக்காம இது இப்படி தான், அது அப்படி தான், அவங்க அப்படி தான் அப்படின்னு ஓப்பனாக பேசுகிறாரு. நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொன்னார். பட் அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் விட்டு
மக்களுக்காக நல்லது செய்ய வந்தாருங்க. அவரை பற்றி பேசலாம் உண்மையில நல்லா இருக்காது. பட் இவரை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான கண்டென்ட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். அதே போல் உங்களுக்கு உங்கள் ரகுவரன். டாடா பை.